ஹலோ மக்களே! தமிழ்நாட்ல ரொம்ப வருஷமா தங்களுக்கான உரிமைகளை கேட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் போராடிட்டு வர்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். திமுக ஆட்சியில் நடந்த மாதிரி தற்போதைய தாவேக ஆட்சியிலயும் டீச்சர்ஸோடைய போராட்டங்களும், ஆர்ப்பாட்டங்களும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ டீச்சர்ஸ்க்கு செம ஹேப்பியான நியூஸ் வந்திருக்கு. டீச்சர்ஸ்களுடைய கோரிக்கையை உடனடியா நிறைவேற்ற நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காராம். கல்வித்துறைக்கு பறந்த அந்த அதிரடி உத்தரவு என்ன? டீச்சர்ஸோட எந்தெந்த கோரிக்கைகள்லாம் உடனடியா நிறைவேற போகுது? வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். டீச்சர்ஸோடைய பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரி தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து வர நிலையில அதை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒரு பெரிய மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், கல்வித்துறை செயலாளர்கள், அதிகாரிகள், டீச்சர்ஸோடைய அசோசியேஷன் ஆக மொத்தம் 120க்கும் மேற்பட்ட சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள்லாம் நேரில் சந்திச்சு தொடர்ந்து 2 நாட்கள் ரொம்ப தீவிரமா ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடல் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த மீட்டிங்ல சங்கங்கள் வாரியா டீச்சர்ஸோடைய பல முக்கியமான கோரிக்கைகளை அமைச்சர் முன்னாடியே வச்சிருக்காங்க. இந்த மீட்டிங் முடிஞ்ச அப்புறமா ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் சில விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அமைச்சர்கிட்ட முக்கியமா என்னென்ன ரெக்வஸ்ட் வச்சாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் செயல்படுத்தணும். இரண்டாவது, டீச்சர்ஸ்களிடையே இருக்கக்கூடிய சம்பள முரண்பாடுகளை களையணும். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை சரியா நிர்ணயம் செய்யணும். போராட்டங்களை கலந்து கொண்டதால சம்பளம் இழந்த டீச்சர்ஸ்க்கு அதற்கான நிவாரணம் வழங்கணும். ஊக்க ஊதியத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்யணும். அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ்ல இருக்க ஆசிரியர் காலி பணியிடங்கள்லாம் உடனடியா நிரப்பணும். இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் அமைச்சர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா கோரிக்கைகளையும் ஒரே நாள்ல செஞ்சிட முடியாது. ஆனா சில விஷயங்களை உடனே செய்ய முடியும்ட்டு டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கிட்ட விளக்கி இருக்காங்க. அது என்னன்னா, போராட்டங்கள் காரணமா இடைநிலை ஆசிரியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட 27 நாட்களுக்கான சம்பளத்தை உடனே வழங்கணும். ஆசிரியர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெறணும். ஊக்க ஊதிய பாதிப்புகளை சரி செய்வது, டெட் எக்ஸாமுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை நியமிப்பது, இது எல்லாத்தையும் அரசாங்கம் மனசு வச்சா உடனே நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் தான். இதை புரிஞ்சுக்கிட்ட அமைச்சர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பா இதே விஷயமா விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதியளிச்சிருக்காரு. இந்த கலந்துரையாடலுக்கு அப்புறமா ஆசிரியர்கள்லாம் கல்வி அதிகாரிகளை சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்போ அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வித்துறையால எந்தெந்த கோரிக்கைகள்லாம் உடனடியாக நிறைவேற்ற முடியுமோ அது எல்லாத்தையும் உடனடியாக நிறைவேற்றணும்ட்டு முதலமைச்சர் விஜய் தரப்புல அறிவுறுத்தியிருக்காங்களாம். அதற்கான பட்டியலை இப்போ தயாரிக்க வருது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் விஜய் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான உத்தரவு போட்டிருக்காராம். கடந்த திமுக ஆட்சியில் நடந்தது போல எந்த ஒரு கோரிக்கையும் காரணம் இல்லாமல் இழுத்தடிக்க வேண்டாம், தாமதிக்க வேண்டான்ட்டு ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காராம். இது ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்திக்க சொல்லலாம். ஸோ மக்களே, ரொம்ப காலமாக போராடிட்டு இருக்கிற நம்ம டீச்சர்ஸுடைய கோரிக்கைக்கு தாவேக ஆட்சியில் முதலமைச்சர் விஜயின் இந்த உத்தரவு மூலமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நம்பலாம். இந்த உத்தரவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வருமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர்.